அந்த ஸ்டார் ஆஃப் த வீக் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நம்பர் 1ல் பேசப்பட்டேன். அப்போது ஜே டிவின்னு ஒன்று இருந்தது, அதில் மிஸ்டர் காலேஜ் தேர்ந்தெடுத்தாங்க. தமிழ்நாடு முழுக்க காம்படிஷன் நடந்ததுன்னா நான் மிஸ்டர் காலேஜாக வந்தேன். காம்படிஷனில் வரும்போது எனக்கு எதில் மார்க் விழுந்துன்னு பார்த்தும்போது ஜிகேல தான் அதிகமாக விழுந்துருந்தது. நம்ம அறிவாளியாக இருக்கோமா இல்லை எல்லாருமே முட்டாளாக இருக்கிறாங்க. நீங்கள் நிறைய நடிகர்கள் கூட வந்து பணியாற்றி இருப்பீங்க. அப்படி நீங்கள் பார்த்து வியந்த ஒரு மனிதர்னா யார்? கமலஹாசன் சாரோட மனைவி சரியாக மேடம், அப்படி பார்த்து வியந்தேன் நான். அந்த மேக்கப் போட்டாங்க, அவங்களே மேக்கப் போட்டாங்க, டக்குன்னு அவங்க விளையாடுது, கை விளையாடுது, அத்தனை விஷயமும் தெரிஞ்சிருக்கிறாங்க. வந்து நாடி நரம்பு அத்தனையும் வந்து பாட்சாலா சொல்கிற மாதிரி அத்தனையும் வந்து ஒரு கலையார்வம் இருந்தால் தான் அது வரும். நீங்கள் வந்து வெவ்வேறு காலகட்டங்களில் விஜய் சாரோட பணியாற்றிருக்கீங்க. விஜய் சார்கிட்ட நான் இதை நோட் பண்ணேன், இந்த சேஞ்ச் பார்த்தேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று? அவர் அப்போலேருந்தே வந்து ரொம்ப அமைதியாக தான் இருப்பார். மேடையில் பேசும்போது ஒரு அரசியல் விஷயமா பேசும்போது நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. நிச்சயமாக வந்து அங்கே நடிக்கும்போது எப்படி அமைதியாக இருந்துட்டு வெளிப்படுத்தினாரோ, இப்படி என்னப்பா இவ்வளோ அமைதியாக உட்காந்து இப்படி சூப்பராக பண்ணுறாரு, டான்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு எப்படி ஆச்சரியப்பட்டோமோ அதே மாதிரி இப்போவும் வந்து எஸ்எஸ்சி சார் இல்லாமல் விஜய் சார் இல்லை அப்படின்றது 100% உண்மை. இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து நடிப்பு எப்படி கஷ்டமாக இருந்துச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக இருந்திருக்காது. ஏன்னா நீங்கள் வந்து நாடகங்களில் நடிச்சிருக்கீங்க, தெருக்கூத்துகளில் நடிச்சிருக்கீங்க. அப்போ வந்து அதிலே உங்களுக்கு வந்து அந்த பயமோ அல்லது அந்த ஸ்டேஜ் ஃபியரோ எதுவுமே இருந்திருக்காது. பட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா ஃபஸ்ட்டு போயிட்டு நின்றுட்டு, ஸோ அந்த தருணம் எப்படி இருந்தது? அதுலேருந்து கேமரா முன்னாடி வந்தது நிகழ்ச்சிகளாக வந்தேன். அதுக்கு அப்போ கல்லூரி படிச்சுட்டே இருக்கும்போது சென்னையில் வந்து அப்போவே வந்து அரட்டையரங்கத்தோட முதல் அரட்டையரங்கம் தஞ்சாவூரில் இருந்தது. கிட்டத்தட்ட 2000 பேர் கலந்துக்கிட்டாங்க. தமிழ்நாடு முழுக்கெல்லாம் வந்து அது ஏன்னா அரட்டையரங்கம் தமிழ்நாடு முழுக்கெல்லாம் நடக்கும்னு எல்லாருக்கும் தெரியாதனால சன் டிவியில் ஒரு நிகழ்ச்சி இருக்குன்னு 2000 பேர் தமிழ்நாட்டிலேருந்து வந்து குமிச்சிட்டாங்க. அதில் ஒரு 14 பேரை என்ன தான் செலக்ட் பண்ணாங்க. அதில் செலக்ட் ஆகி அந்த அரட்டையரங்கத்தில் அந்த ஸ்டார் ஆஃப் த வீக் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நம்பர் 1ல் பேசப்பட்டேன். நிகழ்ச்சிகளில் டிவியில் பயிற்சி ஆகிடுச்சு காலேஜ் இருக்கும்போது. அப்போது ஜே டிவின்னு ஒன்று இருந்தது, அதில் மிஸ்டர் காலேஜ்னு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஆட்கள்லாம் வச்சு ஒரு மிஸ்டர் காலேஜ் தேர்ந்தெடுத்தாங்க. தமிழ்நாடு முழுக்க காம்படிஷன் நடந்ததில் நான் மிஸ்டர் காலேஜாக வந்தேன். அந்த காம்படிஷனில் வரும்போது எனக்கு எதில் மார்க் விழுந்துன்னு பார்த்தும்போது ஜிகேல தான் அதிகமாக விழுந்துருந்தது. அப்போ தான் சரி ஓகே நமக்கும் அறிவு இருக்குது அப்படின்னு. உண்மையிலே வந்து நான் வந்து பொது அறிவுலாம் ரொம்ப வீக் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருப்பேன். அப்போ வந்து ஜிகேல தான் எனக்கு மார்க், ஐயோ நம்ம அறிவாளியாக இருக்கோமா இல்லை எல்லாருமே முட்டாளாக இருக்கிறாங்க, ஒரு கன்ஃபியூஸ் ஆச்சு. அப்போ ஒரு முடிவுக்கு வந்தேன், இல்லை நம்ம அறிவாளிலாம் கிடையாது, எல்லாருமே வந்து பொது அறிவில் விருப்பம் இல்லாமல் இருக்கிறாங்க, அதுக்காக நம்ம வந்து அறிவாளின்னு இதில் நம்பிடக்கூடாது, நம்ம நிறையா கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். அந்த மாதிரி டிவி நிகழ்ச்சியை பற்றி ஒரு இடத்துல நின்று பண்ணுறது தான், ஒரு இடத்துல உட்காந்து பண்ணுறதோ இல்லை உட்காந்த இடத்துலேருந்து எந்திரிச்சு பேசுகிறதோ ஸ்டாண்டப் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் இருக்கும். அந்த மாதிரி ஆனால் நாடகம்ன்றது வந்து நாங்கள் பூந்து மேடையில் அங்கிட்டு விளையாடுவோம் எங்கே நிற்கணுன்ற அவசியம் இல்லை, இது இல்லை. அதிகபட்சம் லைட்டு வாங்கணும், லைட்டு எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவோம், அந்த மாதிரி இருக்கும். டிவியில் நடிக்க வரும்போது முதல் கோவை அனுராதான்னு ஒருத்தர் இருந்தாங்க. அப்போல்லாம் இப்போ மாதிரிலாம் சீரியல் கிடையாது, சன் டிவியில் வீக்லி தான் வரும், வீக்லி சாட்டர்டே சண்டே மட்டும் காமெடி. இது ஒரு சைக்கிளில் போஸ்ட் மேனாக முதல் நடிக்கிறேன். பர்டிகுலர் இடத்துல பிரேக் அடித்து கரெக்டாக நிப்பாட்ட தெரியல, எனக்கு மார்க்கில் நிற்க முடியல. கடுப்பாயிட்டாரு. அஸ்டனேட்டாக சேரணும் வரும்போது அஸ்டனேட்டாக உடனடியாக வாய்ப்பு கிடைக்காதனால இந்த வளமுறிஜானவங்கள்ட்ட உட்காந்து பத்திரிக்கைலாம் வேலை பண்ணிவிட்டு ஒரு நடிக்க வாய்ப்பு வருதுன்ட்டு போய் ஐயோ இவ்வளோ கஷ்டமாக நடிப்புன்னு பயம் வந்துருச்சு, இது விட்டுருணும் அப்படின்ற மாதிரி. ஐயோ இந்த இதே வேணாம், நம்ம சும்மா நாடகம் நடிக்கிற மாதிரிலாம் கிடையாது, டிவி ஷோ பண்ணுற மாதிரிலாம் கிடையாது, விட்டுலாம் நினச்சேன். அப்புறமா அஸ்டனேட்டராக போகும்போது தான் அங்கே நம்ம திட்டு வாங்குறத மற்றவனை நம்ம திட்டி வேலை இப்படி நிற்கார, இந்த பாரு இப்படி நில்லு, சைக்கிளில் வர்றதுக்கே நிற்க தெரியாதுன்னா குதிரையை ஓட்டி காமிச்சு இந்த பாரு கரெக்டாக வந்து நிற்கணும் அப்படின்னு குதிரையில் உட்காந்து இப்போ நம்ம மார்க் சொல்கிற அளவுக்கு நம்ம வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது ட்ரெயின் அப் ஆனோம். ஸோ அது ஒரு இதுதான் மேடை நாடகத்துடைய நடிப்பு கற்றுக்கலாமே தவிர ஃப்ரேமுக்குள்ளே நடிக்கிற அந்த விஷுவல் மீடியாவோட நடிப்புன்றது வேறு. இப்போ மேடை நாடக வாய்ப்பு யாருக்கும் கிடையாது. எம்ஆர் ராதா வந்தப்போ என்ன சொல்லுவாராம், அது இல்லை சார் இவ்வளோதான் சார் லென்ஸு, இந்த இத்தனை லென்ஸு சார், ஏதோ டெக்னிக்கல் ஓ லென்ஸோட நம்பர்லாம் எனக்கு தேவையில்லை, நான் நடிக்கும்போது கேமரா தூக்கிட்டு வா அப்படின்னு இருக்காரு. கேமரா தூக்கிட்டு வா நவத்து அப்படின்னு. அதனால் அவர் இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ட்ராலி மற்ற விஷயங்கள் அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் அப்போல்லாம் படத்துலலாம் அவ்வளோ மூமெண்ட்ஸ்லாம் ஸ்டெடியாகவே மேக்ஸிமம் இருக்கும்போது எம்ஆர் ராதா படத்தில் தான் மூமெண்ட்ஸ் அதிகமாக வச்சாங்க. ஏன்னா நான் எங்கிட்ட வேணாலும் திரும்புவேன், நான் அப்படி பேசிக்கும்போது அங்கிட்டு திரும்புவேன், நீ திரும்ப கொண்டான் இல்லைங்க அங்கே பின்னாடி செட்டு போடலங்க, நீ போடு நாளைக்கு வரேன், நான் வந்து நடிகை நல்லா சுதந்திரமாக எம்ஆர் ராதா பேசுவேன். அந்த மாதிரி காலங்கள் இப்போ மாறிடுச்சு. ஒரு டைட் ஃப்ரேமில் அப்படி ஒரு சின்ன ரியாக்ஷனில் ஒரு ஹாலிவுட் படத்தில் அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி நடிப்பாக மாறி. ஸோ இன்றைக்கி இளைஞர்களுக்கு அந்த இது கிடையாது, எல்லாருமே வந்து யதார்த்த நடிப்பு வந்துருச்சு. இப்போ ஆடிஷன்லாம் இப்போ முன்னாடி காலத்தில் வசனம் பக்கம் பேசி கலக்கணம்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கான்றது கேட்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது.
இப்போ வந்து ரொம்ப கேஷுவல், நீ எப்படி சாதாரணமாக ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருக்கியோ, அந்த சம்பவம் நடந்தாலும் எப்படி ரியாக்ட் பண்ணுவியோ அது மாதிரி பண்ணு அப்படின்னா எல்லாருமே நடிச்சிடுறாங்க இன்றைக்கி. அது ஒரு யதார்த்தமான தளத்துக்கு வந்துருச்சு. நீங்கள் நிறைய நாயகர்கள் கூட நிறைய நடிகர்கள் கூட வந்து பணியாற்றி இருப்பீங்க. நீங்கள் வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்கும் போதும் சரி, நடிக்கும் போதும் சரி. அப்படி நீங்கள் பார்த்து வியந்த ஒரு மனிதர்னா யாரை சொல்லுங்கள்? கமலஹாசன் சாரோட மனைவி சரியா மேடம். அவங்க ஹேராம் படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் நடிக்கிறதுக்காக போயிருந்தேன். ஒரு மனிதருக்குள்ளே இவ்வளோ ஆற்றல் இருக்குமா? அது கமல் சார்ட்டேருந்து அவங்களுக்கு வந்தது தான். அவங்க வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அங்கே இருக்கிறவங்க புரிஞ்சிக்கல, விடுங்க நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஹேர் கட் பண்ணுறாங்க. அந்த 1940s அந்த காலகட்டத்துக்கான அந்த ஹேர் கட்டு அவங்களே டக்கு டக்குன்னு ஸ்டிச் பண்ணுறாங்க. அவங்க இது பண்ணுறாங்க. ஏன்னா கமல் சார் சில விஷயங்கள் திடீர்னு சொல்லியிருப்பார் இல்லையா, கழட்டுங்க ட்ரெஸ் கழட்டுங்க, டக்கு டக்குன்னு அவங்களே போட்டுறாங்க, பட்டன் போடுறாங்க, இது பண்ணுறாங்க. அவங்களுடைய சீட்டுன்றது பெருசு, உட்காந்துட்டு அதை பண்ணுங்கன்னு விஷயங்கள். நம்ம பாராட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ விஷயங்களே ஒரு மனுஷி பண்ண முடியுமா அப்படின்றது வந்து அப்படி பார்த்து வியந்தேன் நான். அந்த மேக்கப் போட்டாங்க, அவங்களே மேக்கப் போட்டாங்க, டக்கு டக்குன்னு அவங்க விளையாடுது, கை விளையாடுது, அத்தனை விஷயமும் தெரிஞ்சிருக்கிறாங்க. கமல் சாரோட பழகிறதுக்கு முன்னாடியிலேருந்தும் அவங்களுக்கு ஏதோ ஒரு பயிற்சி இருக்குது. அதனால தான் கமல் சாருக்கு அவங்க வந்து மனைவியாக இருந்திருக்கிறாங்க. இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்ச இப்படிப்பட்ட ஒரு மனுஷியோட நம்ம லைஃப்பில் சேரணுன்றனால தான் அவர் சேர்ந்துருக்கிறாரு. கமல் சார் வந்த பிறகு அது பன்மடங்காக பெருகி இருந்திருக்கு. படத்துலலாம் அந்த காட்சி பெருசாக இருக்காது, அப்படியே டக்குன்னு மாறிடுன்னு வச்சுங்களேன். அது சில சமயம் நம்ம நிறைய நடிப்போம் கட்டாயிடும் அப்படின்ற விஷயங்கள். ஆனால் அந்த உழைப்பு, அந்த வேகம், அந்த விஷயங்கள் வந்து நாடி நரம்பு அத்தனையும் அந்த பாட்சாலை சொல்கிற மாதிரி அத்தனையும் வந்து ஒரு கலையார்வம் இருந்தால் தான் அது வரும். அந்த மாதிரியான ஒரு வேகம், அந்த மாதிரியான ஒரு நுட்பம், அதெல்லாம் வந்து அதில் 100ல் 1 மடங்கு நான் வந்து அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டதை கட்டில் படத்தில் நான் 1940s எப்படி இருக்கணும், 1970s எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் பயன்படுத்தினேன். சில நிமிடங்கள் இருந்தாலும் அவங்க தான் எனக்கு குரு. ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெவ்வேறு காலகட்டங்களில் விஜய் சாரோட பணியாற்றிருக்கீங்க. விஜய் சார்கிட்ட நான் இதை நோட் பண்ணேன், இந்த சேஞ்ச் பார்த்தேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? அவர் அப்போலேருந்தே வந்து ரொம்ப அமைதியாக தான் இருப்பார். ஸ்பாட்டில் உட்காந்துட்ருப்பார். நம்ம அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது நம்ம வணக்கம் வச்சுட்டு திரும்ப அவர் வைக்கலன்னு கோச்சிக்கலாம் முடியாது. ஏன்னா அவர் மைண்டு முழுக்க இப்போ சினிமா டேரக்டர்ஸ் வந்து இப்போ நான் ஸ்கிரிப்டை யோசிச்சுட்டு இருந்தேன், நிறைய பேர் வருவாங்க டேரக்டர் போய் வணக்கம் வைப்பாங்க, டேரக்டர் வந்து திரும்பலாம் வச்சிருக்க மாட்டார். ஏன்னா பரபரப்பாக அப்படி இருக்கார், அப்படி போகிறார் வர்றாரு. ஆனால் இவர் உட்காந்தானே இருக்கிறாரு, இவர் ஏன் திரும்ப வணக்கம் வைக்க மாட்டேங்கிறார் அப்படிலாம் சில பேர் நினச்சிருப்பாங்க. ஆனால் உண்மையிலே வந்து அவர் என்ன பண்ண போகிறோம், என்ன விஷயம்னு மைண்டில் ரிகர்ஸ் பார்த்துட்டே இருப்பார். நான் சொல்கிறது சீன்ஸ் மட்டும் இல்லை, டான்ஸில் ஸ்டெப்பாக இருந்தாலும் மைண்டில் ரிகர்ஸ் பார்த்துட்டே இருப்பார். யோகாவில் ஒரு தீவிரமான பயிற்சி கொடுக்கும்போது நீங்கள் டெய்லி அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், 45 நாள் பண்ணணும், 3 மாதம் பண்ணணும், ஏதாவது சொல்லுவாங்க. அப்போவே கேள்வி கேட்பாங்க ஸ்டூடெண்ட்டு, யோகா டீச்சர்கிட்ட கேட்பாங்க, ஏங்க நான் அடுத்த மாதம் எனக்கு ஒரு ட்ராவல் இருக்குது, ஒரு வாரத்துலேயே எனக்கு ட்ராவல் இருக்குது, அந்த நேரத்தில் விமானத்தில் இருப்பேன், அதில் இருப்பேன், நீ பேசாமல் உட்காந்து நீ விமானத்தை விஷயம்லாம் மறந்துடு, நீ ஒரு யோகா மேட்டில் உட்காந்துருக்க, இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல வீட்டில் பாய வச்சு உட்காந்துருக்க, அது அந்த இடத்துல உட்காந்துட்டு யோகாவில் என்னென்ன ஸ்டெப்பெல்லாம் அந்த 3/4 மணி நேரம் நீ செய்வியோ அந்த விமான பயணத்தில் அந்த 3/4 மணி நேரம் அந்த ஸ்டெப்ஸை மைண்டில் செஞ்சுப்பார். இந்த பயிற்சி வந்து நீங்கள் மிஸ் பண்ணதான் ஆகாது. இது இன்னும் ரொம்ப டீப்பாக சொன்னால் நிறையா அந்த ஹிப்னாட்டிசம் அது மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கண்ணை மூடி உட்கார வச்சுட்டு இப்போ உங்கள் மேலே வந்து ஒரு கம்பியை சுட வச்சு உங்கள் மேலே வைக்கிற பழுத்த கம்பியை வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண கம்பியை வச்சா கூட அவன் அந்த இடத்துல வெந்து போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது உண்மை தான், வெந்து போயிருக்கதாவே சொல்கிறாங்க. இது அறிவியல் பூர்வமாகவே சொல்கிறாங்க. அது ஹிப்னாட்டிசத்தோட உச்சம். அதுமாதிரி நம்ம ஹிப்னாட்டிசம் பண்ணுறதுன்ற ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, அது மாதிரி தான் அவர் பண்ணியிருப்பார்னு நான் நம்புகிறேன். உண்மையும் கூட. அவர் வந்து அந்த சீன்ஸை வந்து ஃபுல்லாக மைண்டில் ஓட்டி இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம்னு பார்த்து ரஜினி சார் ஸ்ட்ரைட்டாக பண்ணுவான்னு சொல்லுவாங்க. சாப்பாடு கூட வராமல் அது ஏவிஎம்மில் இருக்க மேக்கப் ரூமில் இன்னும் அந்த பழைய மேக்கப் மேன்ஸ்லாம் இருந்தாங்க சமீப வருஷம் வரைக்கும். லஞ்சு கூட வரமாட்டாராம். அந்த டைலாக்கை பேசி பார்ப்போம் கண்ணாடி முன்னாடி. ஆமாம், விஜய் சார் மைண்ட்லேயே ரிகர்ஸ் பார்க்குறாரு. அந்த காலகட்டங்கள் முடிஞ்சிருச்சு, நடித்து பார்க்குறது கண்ணாடி முன்னாடின்றது முடிஞ்சிருச்சு, மைண்ட்லேயே பார்க்கக்கூடிய. அதனால தான் வந்து அப்போ ஸ்பாட்டில் வந்து போது தான் நமக்கு தெரியும், ஓகே இவர் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதிகமாக பேசப்பட்டார், ரொம்ப ரேராக தான் பேசுவார். அப்படி பேசினா ரொம்ப யதார்த்தமாக, ரொம்ப கேஷுவலாக, சாதாரணமாக பேசுவார். அவர் வந்து டயலாக் பேசும்போது இங்கே ரொம்ப சாதாரணமாக ஒரு உணர்வை வெளிப்படுத்திட்டு டப்பிங்கில் ரொம்ப ஆழமாக ஒரு விஷயத்தை அந்த உணர்வை வெளிப்படுத்தி அது படத்தில் கரெக்டாக சிங் ஆகும். அது இந்த ஜென்ரேஷனுக்கு கரெக்டாக சிங் ஆச்சு. அவர் வந்து ஒருவேளை ரொம்ப ஆக்ரோஷமாலாம் ஓவர் ஆக்டிங்லாம் பண்ணியிருந்தாருன்னா இந்த ஜென்ரேஷனுக்கு செட் ஆகிருக்காது. ரொம்ப செட்டில்டாக பண்ணார். கிட்டத்தட்ட அது ஒரு மலையாள வடிவம் தான், அது ஒரு செட்டில்டாக இருந்தது தான் இருந்தார். அப்படி குடலில் ஒரு கம்பீரம் இருக்கும், கண்களில் ஒரு சின்ன ஒரு கம்பீரம் இருக்கும். பெருசாக உடல் மொழியிலலாம் பெருசாலாம் அலட்டிக்க மாட்டார். இன்றைக்கி ட்ரெண்டுக்கு அது எல்லாருக்கும் அது பிடிச்சி போயிட்டு ஒரு நடிகரை மினிமல் மீட்டர் ஒரு மீட்டருக்குள்ளே தான் அவர் அதை பண்ணுவார். அதுக்குள்ளே பண்ணணுன்றது கிடையாது, அவருடைய இயல்பே அதுதான். இன்றைக்கி வந்து ஒரு மேடையில் பேசும்போது, ஒரு அரசியல் விஷயமா பேசும்போது நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது இந்த பரிமாணங்கள். ஆனால் நிச்சயமாக வந்து அங்கே நடிக்கும்போது எப்படி அமைதியாக இருந்துட்டு வெளிப்படுத்தினாரோ
இப்படி என்னப்பா இப்படி அமைதியாக உட்காந்து இப்படி சூப்பராக பண்ணுறாரு, டான்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு எப்படி ஆச்சரியப்பட்டோமோ அதே மாதிரி இப்போவும் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வருது. அந்த விஷயங்களை எழுதி வச்சுப்பா, அது இதுன்னு எழுதி கொடுக்க அப்படி அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் அப்படிலாம் கொடுத்து ஒருத்தரை முன்னேற்றிட முடியாது. அவருக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா எவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் எவ்வளோ டேரக்டர் தன்னோட வாரிசுகளை உருவாக்கணும்னு ட்ரை பண்ணாங்க. போகிற போக்கில் விஜய் சாரை வந்து அவங்க அப்பா இருந்தார், டேரக்டராக இருந்தார், அதனால் வந்துட்டார் அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஒரு மனிதன் வந்து தன்னைத்தானே தான் ஒருத்தர் வந்து வழிகாட்டலாம், ஒருத்தர் பாதை போட்டு கொடுக்கலாம், அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுக்க அந்த பாதையை போட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி அவர் அந்த பேச்சு தான் வந்து மேடை பேச்சு தான் வந்து எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. விஜய் சாரா இது அப்படின்னு. ஏன்னா வினோத் சாரே நாங்களாம் அப்போவே சொல்கிறேன், இப்போ இந்த படத்தில் உட்பட்டு அவர் குறைச்சி எடை போட்டேன் அப்படின்ற மாதிரி பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் நான் குறைச்சி மதிப்பிட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி பேட்டி கொடுக்குறாரு. ஸோ நம்ப முடியாத அந்த ஒரு ஸ்பீச்சு, அந்த ஒரு கம்பீரம், அந்த ஒரு விஷயங்கள் அது ரொம்ப ஆச்சரியத்தக்க விஷயமா தான் இருக்குது. அவருடைய சமூக அக்கறை, சமூக பார்வை அப்போது உங்களுக்கு எங்கேயாவது வெளிப்பட்டுச்சா? இல்லை, இலவச திருமணங்கள் அது இதுன்னு வெளியூரில் பண்ணுறது அது எஸ்எஸ்சி சார் அவர்கிட்ட இருந்து வந்தது தான். அது எஸ்எஸ்சி சார் இல்லாமல் விஜய் சார் இல்லை அப்படின்றது 100% உண்மை. இன்றைக்கி அவருடைய இந்த களத்தில் வந்து எஸ்ஏ சந்திர சார் இல்லாமல் இருக்கலாமே தவிர அப்போவே வந்து நிறையா விஜயகாந்த் சார் ஃபாலோ பண்ணி, ஏன்னா விஜயகாந்த் சாரை வந்து எஸ்ஏ சார்லாம் அவங்களுடைய உருவாக்கம் அப்படி எல்லாம் சேர்ந்து உருவான ஒருத்தர் தான். இன்னும் நிறையா விஜயகாந்த் சாரோட படங்கள் வந்து எஸ்ஏ சாருடைய அவருடைய பாதிப்பில் வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு கமர்ஷியல் பார்வை அவர் மேலே இருக்கும். அவர் வந்து பாலச்சந்தர் மாதிரி அந்த மாதிரி ஒரு பெரிய பிம்பம் அவர் மேலே இல்லாமல் இருக்கலாம், பாரதிராஜா மாதிரி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர் எடுத்த சில படங்கள் வந்து மிக தீவிரமான சமூக பார்வை. லாஸ் எல்லாம் கேள்வி கேட்டு சட்டங்களை வந்து நிறைய கேள்வி கேட்டு. ஆமாம், சட்டம் ஒரு ரிட்டர் அப்படி டைட்டில் வச்சு ஒருத்தன் சென்சார் வாங்குறது பெரிய விஷயம். அடித்து ஒட்டச்சு வந்திருக்கிறாரு. அவருடைய படங்கள்லாம் விஜயகாந்தை வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு ஒரு காரணமே இருந்திருக்குது. விஜயகாந்தே உருவாக்கின ஒருத்தர். விஜயகாந்துக்கு உள்ள சமூக எண்ணங்கள், மற்ற சர்வீஸ் பண்ணணும், யாருக்குமே தெரியாமல் சைலண்டாக சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு விஜயகாந்துக்குள்ள ஒரு எண்ணம் வந்ததே எஸ்ஏ சந்திரசேகருடைய படங்கள், அந்த ஸ்கிரிப்ட், அந்த மாதிரி விஷயங்கள். கலைஞருடைய எழுத்து, இவருடைய எஸ்ஏ சந்திர சார் டைரக்ஷன், திரைக்கதை, இவருடைய நடிப்பு, அந்த காம்பினேஷன்ஸ்லாம் அப்போ வந்து ஒரு பெரிய இதாக பேசப்பட்டது ஒரு விஷயம். அந்த ஒரு பரிமாணத்தில் தான் இவர் வர்றாரு. அதனால் நம்ம நடிக்கிற கலைஞர்கள் நிறைய இலவச திருமணங்கள் இது பண்ணுறது, உதவி பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள் அங்கங்கே நடந்துகிட்டு இருந்தது. எஸ்ஏ அவர் தான் கைட் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த காலகட்டத்தில். அது விஜய் சார் போயிட்டு அந்த இதெல்லாம் பண்ணி வைப்பார், அந்த விஷயங்கள்லாம் இருக்கும். அவ்வளோ வரைக்கும் எனக்கு தெரியும். அதை தாண்டி நிறைய பேர் சைலண்டாக நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க, அது நமக்கு தெரியாது. விஜயகாந்த் சாரே நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான். அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் ஏழைகளுக்கெல்லாம் உதவி பண்ணியிருக்காரு, நமக்கு என்ன தெரியுதோ இதை விட 100 மடங்கு அவர் பண்ணியிருக்காருன்னு இப்போ கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதெல்லாம் விஜய் சார் செஞ்சது கொஞ்சம் தான் எனக்கு தெரியும், தெரியாமல் நிறையா செஞ்சுருக்கலாம். அஜித் சாரோட ஏதாவது படம் பண்ண வாய்ப்புக்கு? அது என்னமோ தெரியல சார், அமையலை. ஒரே ஒரு படம் மகான்னு ஒரு படம் நடித்தேன். மாயாஜால தான் ஷூட்டிங் நடந்தது. இப்போது நந்தா பெரியசாமி சார் இருக்கார்ல, திருமாணிக்கம் பண்ணார்ல, அவர் தான் டைரக்ஷன். அவருடைய 2வது படம்னு நினைக்கிறேன் அந்த படம். அந்த கல்லூரி அது முடிஞ்சு தான் நினைக்கிறேன். அந்த காம்பினேஷனில் நடித்தேன். அன்னையோட ஷூட்டிங் நின்று போச்சு. அதுக்கப்புறம் அந்த படம் தொடங்கலை. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அப்படி அமையலை. சில பேரோட சில சமயங்களில் வந்து அப்படியே ஒருவேளை ஃப்யூச்சரில் அமையலாம். பட்டு அவருடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா சார்லாம் நமக்கு ஆரம்பம் 25 வருஷம் 27 வருஷமாகவே, அதுக்கு முன்னாடியே ஒன்றா வேறு ஒரு ப்ராஜெக்டில் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். பழக்கம் யதார்த்தமாக அமையலை. அது ஒருவேளை நான் தேடி போகலையா என்னன்றது தெரியல. விஜய் சார் படம் சில படம் நான் தேடி போயிருக்கேன், சில படம் தன்னால் வந்திருக்கு, அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. அது என்ன காரணம்னு தெரியல, அமையலை. ஸோ ஃப்யூச்சரில் அமையலாம்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான ஒரு ட்ராவல் இருக்கும்போது ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், நேஷ்னல் லெவல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்துட்டு நம்ம படம் வந்து அங்கீகாரம் பெறும்போது அந்த மூமெண்ட் உங்களுக்கு முதல்ல எப்படி சார் இருந்துச்சு? இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற மாதிரி தான். பக்கத்தில் ஏதாவது ஒரு இங்கேருந்து போகிற பசங்க, இன்ஸ்டியூட் பசங்க பேச்சுலர் ரூம் எடுத்து அப்படி இப்படி தங்கியிருப்பாங்கல்ல, அதிலே அப்படியே படுத்துக்கிட்டு காலையிலே எழுந்திரிச்சு முடியாதுன்றது சொன்னால் நம்ப மாட்டீங்க. வருஷம் பார்க்குறேன், இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு நம்ம ஒரு படம் பண்ணணும் அப்படின்னா இந்த கமர்ஷியல் நோக்கம் இல்லாமல் பண்ணணும்னு சொன்னால் முதல்ல டயலாக்கை குறைக்கணும். டயலாக்கே இல்லாமல் அந்த படத்தை அவன் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கணும். அது பர்டிகுலராக அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்க எல்லாருமே வந்து டயலாக்கை குறைக்கணும். நடிகன்றது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயந்தான். அது ஒவ்வொரு கலைஞனுக்குமே வந்து இந்த துறைக்கு வர்ற எல்லாருமே வந்து எல்லாரும் ஒரு முறை ஜோராக கை தட்டுங்க அப்படின்னு தானே கலை கூத்தாடி சொல்கிறான். அது மாதிரி வந்து நம்ம வந்து முதல்ல வந்து 10 விருது தமிழகத்துக்கு கிடச்சிருக்கு. அதுக்கு வந்து நம்ம வந்து மகிழ்ச்சி அடையணும். கடைசி விவசாயி மாதிரி படங்களுக்கெல்லாம் விருது கொடுக்கப்பட்ட போது வாழ்த்துறதுக்கே ஆள் இல்லை. அந்த நேரத்தில் தான் என்னுடைய குறும்படமும் தேசிய விருது பெற்றுச்சு. வாழ்த்துறதுக்கே ஆள் கிடையாது.